எக்ஸ்ப்ளோரிங் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்ல ஸ்கொயர் ரிலேட்டடான அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் இது வரைக்கும் வந்து நம்ம 4 பார்த்துட்டோம். டோட்டலா நான் எத்தனை சொல்லியிருந்தேன், மொத்தம் வந்து 5 அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த 4 அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. அடுத்தது a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. அடுத்தது a minus b இல்லனா a plus b எது வேணாலும் எழுதிக்கங்க. a minus b into a plus b is equal to a square minus b square. Fourth identity வந்து மொத்தம் 3 இது இருக்கும், 3 variables இருக்கும். So a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஓகேவா? ஸோ இந்த 4 ஐடென்டிட்டி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. டோட்டலி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கொயர்ஸ் வந்து 5 ஐடென்டிட்டி இருக்குன்னு. இந்த 4 ஐடென்டிட்டியோடைய எந்த கேட்டகரியிலையுமே வராம ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன்னா எப்படி இருக்கும், ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் சி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல a b c அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத தான் நம்ம இனிமேல் பார்க்க போறோம். ஓகே, இத மாதிரி இப்ப வந்து a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 டேர்ம் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கும். ஓகே, a ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கும், b ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கும். இதே a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கும் பாத்தீங்கன்னா 2 டேர்ம்ஸ் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் நம்பரா இருக்கும். அதே மாதிரி a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வர மாதிரி இருக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா. ஓகேவா? அதுவும் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, உங்களுக்கு 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் வருது. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் வருது. அதே மாதிரி இப்ப a பிளஸ் b பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருதுனாலும் இதுல வந்து 3 டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸா வருது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து மொத்தமே வந்து 2 தான் இருக்கு. இப்ப ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் சின்னு இருக்கு. இதுல 2 டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் நம்பராவே இல்ல. ஓகேவா? அது மாதிரி இருந்ததுன்னா இப்ப எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், அதே மாதிரி சி எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் சி, இது ரெண்டுமே ஸ்கொயர் நம்பரா இல்லைன்னும் போது நம்ம எப்படி பண்றது அப்படின்றத தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஸோ அதுக்குரிய ஐடென்டிட்டி தான் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி. ஓகே, இல்லனா இதை வந்து நான் அதர் வே எழுதுறேன். எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி. இப்போ எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த எக்ஸ் பக்கத்துல வந்து அந்த 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஏ பின்னு 2 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு எக்ஸை வந்து பிராக்கெட்டுக்கு வெளியே போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்டுக்குள்ள அந்த ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ஆட் பண்ணிட்டு இன்டூ எக்ஸ் பிளஸ் அந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஏ பின்னு, அது ரெண்டுத்தோட ப்ராடக்ட். ஸோ திஸ் வில் பி சம், திஸ் வில் பி ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா சிம்பிளா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம், எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இதே வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொன்னாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபின்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிளா எப்படி எழுதிடலாம், எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு எழுதிடலாம். இதுல ஏபி வேல்யூவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏ பிளஸ் பின்னு பிரிச்சே கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டா பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க, ஏவையும் பியையும் ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆடட் டு தட் இந்த இதுக்கு ப்ரீவியஸா யூஸ் பண்ண ஐடென்டிட்டிஸை வச்சும் சில ப்ராப்ளம்ஸ் போட போறோம். எல்லா ஐடென்டிட்டிஸையும் வந்து உங்களுக்கு குழப்பி கொடுத்தாதான் ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. அப்ப வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இந்த மாதிரி சொன்னா அவ்வளோ கிளியர் ஐடியா கிடைக்காது, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லும் போது இன்னும் கிளியர் பிக்சர் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 12 அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்.
இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கு. இதை வந்து நம்மள ஃபேக்டரைஸ் பண்ண சொல்றாங்க. எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது? இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, a plus b into x இருக்கிற இடத்துல 7x இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? a plus b equal to 7 a plus b equal to 7. அதே மாதிரி ab இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 12ன்னு இருக்கு. a plus b னா என்ன? sumன்னு எழுதிக்கலாமா? So sum is equal to 7 and product is equal to ab னா என்ன? a into b தான் அர்த்தம். Product is equal to 12. இது வர மாதிரி you have to find out two numbers. ரெண்டு நம்பரை கண்டுபிடிங்க. அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 வரணும். இதே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 வரணும். எந்த டூ நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் இப்ப நம்ம. சரியா? சோ 12 வரணும். மல்டிப்ளை பண்றப்ப என்ன வரணும்? 12 வரணும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தோஸ் டூ நம்பர்ஸ். மல்டிப்ளை பண்ணும் போது 12 வரணும். அதே வந்து ஆட் பண்ணும் போது என்ன வரணும் உங்களுக்கு? 7ன்னு வரணும். அது எந்த நம்பர் அப்படின்னு பாக்கிறதுக்கு 12ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதி பார்க்கலாம். ஓகே, எழுதி பார்த்துட்டு ஆட் பண்ணா எந்த டூ நம்பர்ஸுக்கு உங்களுக்கு ஆட் பண்ணா 7 வருது, மல்டிப்ளை பண்ணா 12 வருதுன்னு பார்க்கலாம். 12ஓட ஃபேக்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எழுதணும்னா 1 into 12 is 12. 1 plus 12 எவ்வளோ? 1 plus 12 is 13. மல்டிப்ளை பண்ணா 12 வருது, ஆனா ஆட் பண்ணா 7 வர மாட்டேது இல்லையா? ரெண்டு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 12 வரணும், ஆட் பண்ணா 7 வரணும். ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸ் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அடுத்தது 2 into 6 12. 2 plus 6 எவ்வளோ? 8. ஆனா எனக்கு எவ்வளோ வேணும்? 7 தான் வேணும். அடுத்தது 3 into 4 is 12. 3 into 4 12. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். 3 plus 4 எவ்வளோ வருது? 7ன்னு வருது. ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். அந்த டூ ஃபேக்டர்ஸ் என்ன? 3 and 4. அதனால என்ன பண்றோம்? இந்த a plus bன்னு இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? 3 plus 4ன்னு போடுறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 plus 4 into x plus 3 into 4. அப்ப கரெக்டா வந்துருதுல? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x plus 12ன்னு கரெக்டா வந்துருச்சு. அப்ப என்னோட ஃபேக்டர்ஸ் என்ன? இப்ப a வேல்யூ வந்து 3, b வேல்யூ வந்து 4. அப்ப அந்த அதர் சைடு என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் a plus b into x plus b equal to x plus a into x plus b யா? அதை எழுதிடலாமா? So x square plus 7x plus 12 is equal to x plus a ஓட வேல்யூ என்ன? 3 into x plus b ஓட வேல்யூ 4. So இதை ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வருது எனக்கு? x plus 3 into x plus 4ன்னு வருது. இந்த மாதிரி நம்ம டைரக்டா எழுதிடலாம், provided x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ஆ இருக்கும் போது. புரிஞ்சுதா? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ஆ இருக்கும் போது நீங்க டைரக்டா எழுதிடலாம். ஆனா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தவிர வேற ஏதாவது இருந்ததுன்னா எப்படி எழுதணும்னா, இந்த கோஎஃபிஷியன்ட்டை வந்து நம்ம இந்த 12 இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் வேல்யூ ஏபி இருக்கு இல்லையா, அதோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணி ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, அது அந்த கொஸ்டின் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்கும் போது அந்த நம்பர்ஸ் ரெண்டும் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ இதுல இன்னொரு சம் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் 30. ஓகே, இதுல லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் என்னது? தட் இஸ் த வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, செகண்ட் இருக்கிறது வந்து சம் எழுதிக்கலாமா? ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 11, ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 30 நமக்கு வரணும். மல்டிப்ளை பண்ணா 30 வரணும், ஆட் பண்ணா 11 வரணும். எந்த டூ நம்பர்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 30 எந்த டூ நம்பர்ஸால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 30 வருது, அதே ஆட் பண்ணா எவ்வளோ வரணும்? உங்களுக்கு 11ன்னு வரணும். ஓகே, எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ 30ஓட ஃபேக்டர்ஸ் எழுதலாம். 1 into 30 ஆப்வியஸ்லி வராது, ஏன்னா 30 plus 1 is 31. ஆனா நமக்கு தேவை 11. அடுத்தது 2 into 15 எடுத்துக்கோங்க. 2 into 15 is 30. ஆனா 15 plus 2 எவ்வளோ? 17ன்னு வருது, வராது. நெக்ஸ்ட் 30 தேர்ட் டேபிள்ல போகுமா? போகும். 3 into 10. 3 into 10, 10 plus 3 is 13. ஆனா எனக்கு தேவை 11. ஃபோர்த் டேபிள்ல போகாது. ஃபிஃப்த் டேபிள் 5 into 6 is 30. மல்டிப்ளை பண்ணா 30 வருது, ஆட் பண்ணா 11 வருதா பாருங்க. 5 plus 6 is 11. ஸோ நம்மளோட கண்டிஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அப்போ வந்து என்ன வந்துடும் உங்களுக்கு? அந்த டூ ஃபேக்டர்ஸ் 5ம் 6ம். ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதணும்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11x
plus 30 is equal to formula என்னது x plus a into x plus b. So x plus ரெண்டு இது factors 5 into x plus 6. ஓகேவா? இத மாதிரி டைரக்டா எழுதிடலாம் 1 மார்க்கர்ல கொடுத்திருந்தாங்கன்னா. ஓகே, ஆக்சுவல் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் 13 இருக்கா? இப்ப அந்த நம்பர்ஸ் என்னது 5உம் 6உம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த 11xக்கு பதில் நம்ம அதை வந்து 2வா ஸ்பிளிட் பண்றோம். இந்த டேர்மை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். இந்த இதுக்கு பேர் என்னன்னா, இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். மிடில் டேர்ம்னா என்ன? 11x தான் இந்த இடத்துல மிடில் டேர்ம். அதை வந்து நம்ம இப்ப ஸ்பிளிட் பண்ணி எழுத போறோம். ஸ்பிளிட் பண்றதுனா என்ன? ரெண்டா அதை நம்ம பிரிக்க போறோம். ஓகே, பிரிச்சு எழுத போறோம். எப்படி பிரிச்சு எழுத போறோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த 5ன்றது ஒரு ஃபேக்டரா, அதை எப்படி எழுதுறோம்? 5xன்னு எழுதிக்கலாம். பிளஸ் 6ன்றது ஒரு ஃபேக்டரா, 6x பிளஸ் 13 எழுதுறோம். இப்ப பாருங்க 5x பிளஸ் 6x ஆட் பண்ணோம்னா 5xும் 6xும் லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ் கேன் பி ஆடடா. கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணி பாருங்க, 5 plus 6 is equal to 11 வருது. ஸோ இந்த 11xன்றதை நம்ம என்ன பண்றோம்? 2 termsஆ ஸ்பிளிட் பண்றோம். 5x and 6xன்னு we are splitting the middle term. இப்ப ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம? அதை வந்து ரெண்டு குரூப்பா பிரிக்கிறோம். எப்படி ரெண்டு குரூப்பா பிரிக்கிறோம்? இப்ப x ஸ்கொயர் பிளஸ் 5xன்றது ஒரு குரூப், 6x பிளஸ் 30ன்றது ஒரு குரூப்னு பிரிச்சுக்கணும். ஓகே, பிரிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் குரூப் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற காமன் ஃபேக்டரை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் 5x. காமன் ஃபேக்டர் என்ன? எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்னது? எக்ஸ் இன்டூ எக்ஸ். 5xன்றது என்னது? 5 இன்டூ எக்ஸ். இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் என்ன? எக்ஸ் தானே காமன் ஃபேக்டர். அதை எடுத்து வெளியே போட்டுருங்க. வெளியே போட்டுட்டு மீதி இருக்க ஃபேக்டரை பிராக்கெட்குள்ள போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல எக்ஸ் ஸ்கொயர்ல மீதி இருக்க ஃபேக்டர் என்னது? எக்ஸ் பிளஸ், இந்த இடத்துல பிளஸ் இருக்கிறனால பிளஸ். இந்த 5xல வந்து x எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற ஃபேக்டர் என்ன? 3. அத ஐம் சாரி 5. 5 வந்து உள்ள போட்டுக்கோங்க. ஓகே, சோ x into x plus 5 அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல எழுதிருங்க. நடுவுல பிளஸ் இருக்கா, அதை போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் 6x 30. இத வந்து இதோட ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதணும்னா 6x எப்படி எழுதலாம்? 6 into xன்னு எழுதலாம். 30 எப்படி எழுதலாம்? 6 into 5ன்னு எழுதலாம். இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் என்னது? 6. அதை எடுத்து வெளியே போட்டுக்கோங்க. பிராக்கெட்குள்ள மீதி இருக்கிறத போட்டுக்கோங்க. மீதி இருக்கிறது என்னது? எக்ஸ் மீதி இருக்கு, நடுவுல பிளஸ் இருக்கா, அதை தூக்கி போட்டுக்கோங்க. 5 மீதி இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் 6 இன்டூ எக்ஸ் பிளஸ் 5ன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு இதையும் பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கும் பாருங்க. எக்ஸ் பிளஸ் 5ன்றது இந்த ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஸோ அந்த காமன் ஃபேக்டரை எடுத்து எழுதிக்கோங்க. x plus 5. ஓகே, மீதி இருக்கிறத இன்னொரு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. மீதி இருக்கிறது என்ன? x plus 5 எடுத்துட்டா இந்த இடத்துல x இருக்கு, நடுவுல பிளஸ் இருக்கு, 6 இருக்கு. அதை ஒரு பிராக்கெட்குள்ள போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு பிராக்கெட்குள்ளேயும் போட்டா என்ன வருது? x plus 5 into x plus 6ன்னு வருது. இதுதான் ப்ராப்பர் மெத்தட். ஓகேவா? நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே ஆன்சர் என்ன வந்தது? x plus 5 into x plus 6ன்னு வந்தது. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி டைரக்டாவே எழுதிடலாம். ஓகே, ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் வச்சுதான் நீங்க எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டைரக்டாவே எழுதிடலாம். ஓகே, ஆனா எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும்போது நீங்க ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, வேற வழி கிடையாது. அதுதான் உங்களுக்கு ஒன்லி மெத்தட். அப்போ புதுசா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தடே யூஸ் பண்ணோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ப்ரொசீட். ஓகே, ஸோ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட்ல தான் நம்ம இனிமேல் போட போறோம். புரிஞ்சுதா? இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எல்லாமே பிளஸ்ஸாவே வருது. பிளஸ் 11x பிளஸ் 30 அப்படின்னு சம்மும் பிளஸ்லயே வருது, ப்ராடக்டும் பிளஸ்லயே வருது. சப்போஸ் சைன்ஸ் டிஃபரெண்டா இருந்தா எப்படி போடுறது தெரியணும் இல்லையா? போட்டு ஒன்று ட்ரை பண்ணுவோமா? தேர்ட் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x. இது வரைக்கும் பிளஸ்ஸே வச்சு போட்டோமா, இந்த தடவை மைனஸ் 5x பிளஸ் 6. ஓகே, இப்ப என்னது? சம் வந்து -5, ப்ராடக்ட் வந்து +6. எப்ப வந்து இப்ப ரெண்டு ஃபேக்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து எப்ப பிளஸ்ஸா இருக்கும் உங்களுக்கு? ரெண்டு நம்பருமே பிளஸ்ஸா இருந்தா நம்மளுக்கு பிளஸ் வேல்யூ வரும். இல்ல ரெண்டு நம்பருமே மைனஸா இருந்தாலும் நமக்கு என்ன வரும்? பிளஸ் வேல்யூ இருக்கும். அப்போ சேம் சைன்னா நமக்கு ப்ராடக்ட் பிளஸ் வரும்.
ஓகே, டிஃபரன்ஸ் சைன்னா ப்ராடக்ட் மைனஸ் வரும். ஓகே, இப்ப சம் வந்து மைனஸ் வருதுன்னா ஆப்வியஸ்லி என்ன, ரெண்டு நம்பருமே உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும், மைனஸா தான் இருந்திருக்கும். ஸோ இத மாதிரி தான் ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த நம்பர்ஸ். ஓகேவா, இப்ப பாருங்க ப்ராடக்ட் வந்து +6. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 6 வரும், அதே ஆட் பண்ணா என்ன வரணும் உங்களுக்கு, -5ன்னு வரணும். ஓகே, இப்ப 6ஓட ஃபேக்டர்ஸ் எழுதாமா, 1 into 6 is 6. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சம் வந்து உங்களுக்கு மைனஸ் வருதுன்னா அந்த ரெண்டு நம்பருமே மைனஸா தான் இருக்கணும். சம் மைனஸாவும் ப்ராடக்ட் பிளஸ்ஸாவும் இருக்குன்னா அப்ப அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்னவா இருக்கணும், மைனஸா இருக்கணும். ஸோ -1 into -6 மல்டிப்ளை பண்ணா என்ன வருது, +6ன்னு வருது. ஆட் பண்ணா என்ன வருது, -1 -6. சேம் சைன்னா ஆட் பண்ணிட்டு சைனை போடணும். அப்ப 1 + 6 எவ்வளோ, 7. சைன் இஸ் -7ன்னு வருது. ஆனா எனக்கு என்ன வேணும், -5 வேணும். அப்ப இது கிடையாது. நெக்ஸ்ட் 2 பார்க்கலாமா, -2 into -3. 2 3s are 6, minus into minus plus. இப்ப ஆட் பண்ணி பார்க்கலாமா, -2வையும் -3யும் நம்ம ஆட் பண்ணோம்னா 2 + 3 is 5. சைன் வந்து -5ன்னு வந்துருச்சு. இப்ப நம்ம நினைச்சது வந்துருச்சா. So the numbers are -2 and -3. இப்ப ஆட் பண்ணோம்னா என்ன வருது, -5 வருது. மல்டிப்ளை பண்ணோம்னா 6ன்னு வருது. So -5xன்றதுக்கு பதில் நான் என்ன பண்ண போறேன், -2x -3xன்னு போட போறேன். So x² -2x -3x + 6. புரிஞ்சுதா உங்களுக்கு. இதுதான் வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். இப்ப ஸ்பிளிட் பண்ணியாச்சு. அடுத்தது குரூப் பண்ண போறோம். x² - 2x வந்து ஒரு குரூப்பா எழுத போறோம். அதே மாதிரி நடுவுல பிளஸ் போட்டுக்கோங்க. -3x + 6 ஒரு குரூப்பா நம்ம எழுத போறோம். ஓகேவா, இப்ப x² - 2x. இதுல காமன் ஃபேக்டர் என்னது, இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் x தான் காமன் ஃபேக்டர். எடுத்து எழுதிட்டோம்னா இப்போ x²னா என்ன, x into x. அதுல ஒரு x எடுத்துட்டா மீதி x உள்ள எழுதிப்போம். அடுத்தது -2xல ஒரு x வெளியே எடுத்துட்டோம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, 2 மட்டும் இருக்கும். ஸோ x - 2ன்றத பிராக்கெட் குள்ள போட்டுக்கோங்க. இப்ப அடுத்த இதுக்கு வாங்க. அடுத்த பார்ட்ல பாத்தீங்கன்னா xோட வேல்யூ மைனஸா இருக்கு. ஆனா எக்ஸோட வேல்யூ பிளஸ்ஸா இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின்லயே பாத்தீங்கன்னா x + 5 x + 5ன்னு ரெண்டு இடத்துலயும் காமன் ஃபேக்டர் இருக்கிறத எடுத்து எழுதியிருக்கோம். இதுல அப்படி எழுதணும்னா எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும், பிளஸ்ஸா இருக்கணும். ஆனா இங்க எக்ஸோட வேல்யூ மைனஸா இருக்கா. அதுக்கு என்ன பண்ணலாம்னா மைனஸ காமனா வெளியே எடுத்துருங்க. ஓகே, அதர் தேன் த காமன் ஃபேக்டர் இந்த சைனை ஃபர்ஸ்ட் காமனா வெளியே எடுத்தீங்கன்னா பிளஸ் இன்டு மைனஸ் வில் பி மைனஸ்னு வந்துடும். ஓகேவா, இப்போ மைனஸ காமனா வெளியே எடுத்தனால என்ன ஆகுது, -3xன்றது 3x ஆயிடுது. ஏன்னா மைனஸ வெளியே எடுத்துட்டோம். அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்ன, 3x தான் இருக்கு. இப்ப பிளஸ்ல இருந்து நீங்க ஒரு மைனஸ வெளியே எடுத்துட்டீங்க. பிளஸ்ன்றதை நம்ம எப்படி எழுதலாம், மைனஸ் இன்டு மைனஸ்னு எழுதலாம். இதுல இருந்து நம்ம ஒரு மைனஸ வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது என்னது, இன்னொரு மைனஸ் இருக்கு. அதனால 3x - 6ன்னு ஆயிடுது. இது புரிஞ்சுதா உங்களுக்கு. ஒன்னும் கிடையாது, சிம்பிள். நீங்க இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். வெளியே இருக்கிற சைனை பாருங்க. ஓகே, இப்போ 3x நான் பாசிட்டிவ் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிடணும். பிளஸ் இருக்கிறது மைனஸ் ஆயிடுச்சு, மைனஸ் இருக்கிறது பிளஸ் ஆயிடுச்சு, அகைன் பிளஸ் இருக்கிறது என்ன ஆயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு. இத மாதிரி எல்லாத்துக்கும் சைனை சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகேவா, இப்போ பார்க்கலாம். x into x - 2. இப்ப மைனஸ காமனா எடுத்தோம். வேற ஏதாவது காமனா எடுக்க முடியுமான்னு பாருங்க. 3xன்றது என்னது, 3 into x. அதே மாதிரி 6ன்றது என்னது, 3 into 2. ஸோ ரெண்டுத்துக்குமே 3 ஒரு காமன் ஃபேக்டரா. ஸோ 3 காமன் ஃபேக்டரா வெளியே எடுத்துட்டு ரிமைனிங்க பிராக்கெட் குள்ள போடுங்க. ஓகே, இப்ப 3xல இருந்து 3 எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது x மைனஸ் 6ல இருந்து 3 எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், 6ன்றது 3 into 2. 3 வெளியே எடுத்துட்டோம்னா 2 தான் இருக்கும். ஸோ x - 2. இப்ப பாருங்க ரெண்டு இடத்துலயுமே காமன் ஃபேக்டர் வந்துருச்சு பாருங்க, x - 2 x - 2ன்னு. இப்ப அந்த காமன் ஃபேக்டரை எடுத்து எழுதிக்காங்க, x - 2ன்னு. மீதி இருக்கிறத அனதர் பிராக்கெட்ல எழுதிக்காங்க. ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த இடத்துல x இருக்குது, இந்த இடத்துல -3 இருக்கு. ஸோ ஃபேக்டர்ஸ் என்னது, x - 2 into x - 3. அதுதானே நம்மளுக்கு வந்தது -2 -3ன்னு. x²ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கும் போது நம்ம டைரக்டாவே எழுதிடலாம். எப்படி, அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்ன, -2 -3யா. அப்ப x - 2 into x - 3ன்னு எழுதிடும். ஓகே, ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் நான் சொல்லி கொடுத்தேன். இப்ப அடுத்தது எக்ஸசைஸ் சம்ஸ் போடலாம். எக்ஸசைஸ் செட் 4.4.
First question, fill in the blanks to complete the following identities. S square minus 11s plus 24. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, நம்ம வந்து நிறைய ஐடென்டிட்டிஸ் பார்த்துருக்கோம். இதுல S ஸ்கொயர்ன்றது வந்து இட்ஸ் அ ஸ்கொயர் நம்பர், ஆனா 24ன்றது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. கரெக்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து இந்த ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்றனால நம்ம வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்முக்கு போக வேண்டாம். எஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கிறனால ஜஸ்ட் அந்த ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா என்னது, எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி, அதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸ்ன்றதுக்கு பதில் இந்த இடத்துல எஸ் இருக்கிறனால எஸ் பிளஸ் அந்த ஏவோட வேல்யூ என்னவோ பியோட வேல்யூ என்னவோ அக்கார்டிங்லி நம்ம போட்டுடலாம். ஓகேவா? சோ என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் இல்ல மைனஸ் -11s plus 24 கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ப்ராடக்ட் என்னது 24, சம் என்னது -11. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ப்ராடக்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாகவும் சம் வந்து மைனஸ் வேல்யூவாகவும் வந்ததுன்னா என்ன அர்த்தம், அந்த ஃபேக்டர்ஸ் ரெண்டும் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்னு அர்த்தம். ரெண்டுமே வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 24 வருது, ஆட் பண்ணா -11 வருது அப்படின்னு பார்க்கலாம். 24ஓட ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் 1 into 24 is 24. அது ரெண்டுத்தையும் 1 plus 24 ஆட் பண்ணா உங்களுக்கு 25 வந்துடும். ஆனா அது வந்து 11 இருக்கு. 11 இருக்கிறனால ரொம்ப க்ளோஸரா இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா? இப்ப 24ஓட இன்னொரு ஃபேக்டர் என்ன, 2 into 12 is 24. 2 plus 12 எவ்வளோ, 14. ஆனா நமக்கு என்ன வேணும், 11 வேணும். -11னா ரெண்டு நம்பர்ஸையும் மைனஸ்னு எடுத்துக்கோங்க. -2வையும் -12ஐயும் ஆட் பண்ணா -14 வரும். ஆனா நமக்கு தேவை -11. சோ இது கிடையாது. சோ 24ஓட 3 வந்து டிவிசிபிள் பை 24ஆ, ஐ மீன் 24 வந்து டிவிசிபிள் பை 3ஆ? ஆமா. சோ இப்ப 3 ட்ரை பண்ணலாம். 3 into 8 is 24. -3 -8 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வருதா பாருங்க. 3ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும், 11 வரும். சைன் இஸ் மைனஸ், சோ -11. சோ 3யும் 8ம் தான் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்ப எழுதிடலாமா, -3 -8. இந்த இடத்துல நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்ல, இது fill in the blanks, இது 1 மார்க்கர். அவ்வளோ பெரிய ஸ்டெப் போடணும்னு அவசியம் இல்ல. இன்னொன்னு முக்கியமான ஃபேக்டர் இதுதான், எஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. அப்படி இருக்கும் போது நம்ம வந்து டைரக்டாவே போட்டுடலாம். சோ த ஆன்சர் இஸ், த வேரியபிள் இஸ் எஸ், அந்த ஃபேக்டர்ஸ் என்ன, -3யும் -8ம். அதனால என்னது, s -3 into s -8. புரிஞ்சுதா உங்களுக்கு? சிம்பிள். இப்ப அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். ஃபேக்டர்ஸ் லெஃப்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க, ரைட் சைட்ல வந்து 3x ஸ்கொயர் -4x -7 கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப 3x ஸ்கொயர் -4x -7 டிவைட் பண்ணணும், நம்மளுக்கு x plus 1 வந்துருச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துட்டாங்க. இன்னொரு ஃபேக்டரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 3x ஸ்கொயர் -4x -7 எடுத்துக்கலாம். ஓகே, அதை வந்து நார்மலா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ சப்டிவிஷன் நம்பர் 2, 3x ஸ்கொயர் -4x -7. ஸோ இந்த மாதிரி சம் வந்து இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும் போது எப்படி போடுறது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ 3ய வந்து 7ஓட மல்டிப்ளை பண்ணா என்ன வருது, -21 வருது. ஸோ த ப்ராடக்ட் இஸ் -21. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராடக்ட் வந்து -7 எடுக்கக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து அதர் தேன் 1 இருந்ததுன்னா அதை வந்து அந்த கான்ஸ்டன்டோட, அதாவது ஏபி வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம ப்ராடக்டா எடுக்கணும். ஸோ P = -21. சம் வந்து அதே தான் இருக்கும், -4ன்னு. எந்த டூ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா -21ம் ஆட் பண்ணா -4ம் வருது அப்படின்றத நம்ம இப்ப செக் பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்க, ப்ராடக்டும் மைனஸ்ல இருக்கு, சம்மும் மைனஸ்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரெண்டு நம்ம கண்டுபிடிக்க போற அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் டிஃபரண்ட் சைன்ல இருக்குன்னு அர்த்தம். டிஃபரண்ட் சைன்ல இருந்தா மட்டும்தான் ப்ராடக்ட் வந்து மைனஸ்ல வரும். ஓகேவா? இப்ப பிளஸ் இன்டூ மைனஸ் தான் மைனஸ் வரும். சேம் சைன் இருந்தா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் ஆயிடும். சோ ப்ராடக்ட் மைனஸ்ல இருக்குனாலே ரெண்டு ஃபேக்டர்ஸும் ஆப்போசிட் சைன்னு அர்த்தம். ஓகேவா? இதுல எது பிளஸ் சைனு எது மைனஸ் சைனு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சம்ம பார்க்கணும். சம் வந்து என்னது, மைனஸ்னு இருக்கு. அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போற ரெண்டு ஃபேக்டர்ஸ்ல பிகர் நம்பர் வந்து மைனஸ், ஸ்மாலர் நம்பர் வந்து பிளஸ்ன்னு அர்த்தம். ஏன் அப்படி, ஏன்னா
டிஃபரன்ஸ் சைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். தோ இட் இஸ் சம், அதாவது அடிஷன்னாலும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைனை போடுவோம் இல்லையா. சோ சம் வந்து மைனஸ்ல வரனால அந்த ரெண்டு நம்பர்ஸ்ல பிகர் நம்பர் இஸ் மைனஸ், ஸ்மாலர் நம்பர் இஸ் பிளஸ். சோ இத மாதிரி தான் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா. இப்ப அந்த நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டு நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4 வரணும், -4ன்னு வரணும். மல்டிப்ளை பண்ணா -21 வரணும். எந்த ரெண்டு நம்பர் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் 1 into 21. இதுல வந்து பிகர் நம்பர் தான் மைனஸ்ன்றனால நான் இப்ப போட போறது எல்லாத்துலயும் பிகர் நம்பரை நான் மைனஸ்னு போட்டுக்கிறேன். இப்ப 21ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருது, -20 வருதா. இது கிடையாது. இப்ப நான் இந்த இடத்துல வந்து மல்டிப்ளிகேஷன் தான் போடுறேன். ஆனா இங்க போடுறது எல்லாமே சம் வச்சு போட்டுட்டு இருக்கேன். ஓகே. அடுத்தது அடுத்த ரெண்டு நம்பர் 21 2 டேபிள்ல வராது. ஓகே. அடுத்தது 3 டேபிள். 3 into 7. பிகர் நம்பருக்கு மைனஸ் போடணுமா. சோ -7 3. சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. 7ல இருந்து 3 போச்சுன்னா 4, பிகர் நம்பர் மைனஸ். ஈஸியா வந்துருச்சு பாருங்க. சோ மல்டிப்ளை பண்ணா -21 வருது, ஆட் பண்ணோம்னா என்ன வருது, -4ன்னு வருது. சோ நம்ம இந்த -4x எப்படி ஸ்பிளிட் பண்ண போறோம், 3x -7ன்னு ஸ்பிளிட் பண்ண போறோம். பண்ணிடலாமா. சோ 3x ஸ்கொயர், ஒரு ஃபேக்டர் என்ன 3 பிளஸ் 3, அதனால பிளஸ் 3x. அடுத்த ஃபேக்டர் என்ன -7, அதனால -7x. அதுக்கப்புறம் -7 எழுதிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பார்ட் தேவையில்லை, அதனால நான் டெலீட் பண்ணிடுறேன் இது எல்லாத்தையும். அப்ப எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேவா. இப்போ இது என்ன பண்ணணும், ரெண்டு குரூப்பா பிரிக்கணும். இது ஒரு குரூப், இது ஒரு குரூப்னு நான் பிரிச்சுக்க போறேன். பிரிச்சுட்டேன்னா இப்ப பாருங்க, இது ரெண்டுத்துலயுமே என்ன காமனா இருக்கு, 3xன்றது காமனா இருக்கு. 3x ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 3 into x into xன்னு எழுதலாம். 3x எப்படி எழுதலாம், 3 into xன்னு எழுதலாம். இதுல இந்த ரெண்டு ஃபேக்டரும் காமனா இருக்கு. சோ அதை காமனா வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டேன்னா ரிமைனிங் இந்த இடத்துல என்ன இருக்கு, எக்ஸ் ரிமைனிங் இருக்கு. இந்த இடத்துல எல்லாமே எடுத்துட்டனால 0 ரிமைனிங்னு எழுதக்கூடாது, இன்டூ 1ன்னு எழுதிக்கங்க. ஓகேவா. ஏன்னா இன்டூ 0ன்னு எழுதினீங்கன்னா என்ன ஆயிடும், எல்லாமே 0 ஆயிடும். ஸோ 0ன்னு எழுதக்கூடாது, இட் இஸ் 1. ஓகே. நடுவுல பிளஸ் இருக்கிறனால +1 போட்டுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் -7x -7, ரெண்டுத்துலயுமே மைனஸ் காமனா இருக்கா, அதனால நான் மைனஸ காமனா வெளியே எடுத்துறேன். அப்புறம் ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு, 7 காமனா இருக்கு. சோ 7ஐயும் வெளியே எடுத்துறேன். எடுத்துட்டேன்னா இப்போ -7xல இருந்து -7 எடுத்துட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கு, எனக்கு x இருக்கு. அடுத்ததுலயும் -7 எடுத்துட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கு, 1 இருக்கும். ஓகே. 7 into 1ன்னு அர்த்தம். அப்ப நடுவுல என்ன சைன் போடணும், எந்த சைனுமே இல்லைன்னா மீனிங் என்ன, பிளஸ் சைன்னு அர்த்தம். சோ +1. புரிஞ்சிருச்சா. இப்ப வந்து இதோட காமன் ஃபேக்டரை எழுதிக்கலாம். ரெண்டுத்துலயுமே x+1 இருக்கா, அத ஒரு பிராக்கெட் குள்ள எழுதிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறத இன்னொரு பிராக்கெட்ல எழுதிக்கலாம், which is 3x -7. இப்ப x+1 அவங்க ஆல்ரெடி கொடுத்திருந்தாங்க. சோ இந்த இடத்துல என்ன எழுதிடலாம், 3x +7 எழுதிடலாம். +7 தானே, 3x -7. ஓகே. +7 போட்டிருக்கேன். திஸ் இஸ் 3x -7. ஓகேவா. சோ 3x -7 into x+1 equal to 3x square -4x +7 அப்படின்னு வரும். இப்ப அடுத்தது போடலாமா, தேர்ட் சப்டிவிஷன். 10x square -11x -6. அதுக்கு ரெண்டுத்துக்குமே டேஷ் கொடுத்துருக்காங்க. சோ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படினாலும் நம்ம கண்டுபிடிக்க தான் போறோம். சோ தேர்ட் சப்டிவிஷன் 10x square, அடுத்தது -11x -6. கரெக்டா. 10x square -11x -6 போட்டுருவோமா. இப்ப வந்து x ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 10ன்னு இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும், லாஸ்டா இருக்கிற அந்த ப்ராடக்டோட மல்டிப்ளை பண்ணணும். சோ 10 into -6 equal to -60. அப்ப ப்ராடக்ட் வந்து -60, சம் வந்து -11. இப்ப ப்ராடக்ட் மைனஸ்னா என்ன அர்த்தம், ரெண்டு நம்பரும் டிஃபரன்ஸ் சைன்னு அர்த்தம். அந்த ரெண்டு நம்பர்ல எது பிளஸ் எது மைனஸ் அப்படின்னா சம்ம பாருங்க, சம்மோட சைன் என்ன, மைனஸ். அப்ப பிகர் நம்பர் இஸ் மைனஸ், ஸ்மாலர் நம்பர் இஸ் பிளஸ். ஓகே. இப்ப எந்த ரெண்டு நம்பர்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணா -60 வரணும், ஆட் பண்ணா -11 வரணும். ஓகே. இப்ப போட்டுருவோமா. -60 எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா -60 வருது, அதே ஆட் பண்ணா -11 வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப 60யோட ஃபேக்டர்ஸ் எழுதா, 60 into 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலும்
சப்ட்ராக்ட் பண்ணும்போது 60 minus 1 is 59. அது ஆக்சுவலி க்ளோசரா இருக்கிறதா தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 பாத்தீங்கன்னா 2 into 30. இதுல நான் என்ன சொன்னேன், பிகர் நம்பர் மைனஸ்ன்னு சொன்னனால 30ல இருந்து 2 போச்சுன்னா 28 கிடையாது. அடுத்தது 3 into 20. 20 minus 3. 20 minus 3 is 17 கிடையாது. அடுத்தது 4 into 15 வந்து உங்களுக்கு வந்து 60 வரும். பிகர் நம்பர் தான் மைனஸ்னு சொன்னேன். 15ல இருந்து 4 போச்சுன்னா 11. இது மைனஸ்ன்றனால -11 வந்துருச்சே. அப்போ 4 into -15. 4 into -15 is -60. -15 plus 4 is -11. ஈஸியா வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எழுதுனீங்கனாலே வந்துரும். இது நீங்க போக போக எப்படி ஆயிடும்னா, பார்த்த உடனே உங்களால ஈஸியா அந்த ஃபேக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இத மாதிரி ஒன்னொன்னு எழுதணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அதனால பேனிக் ஆகாதீங்க. சோ இப்ப ஸ்பிளிட் பண்ணிடுவோமா? 10x² எந்த ஃபேக்டர்ஸ்? 4 and -15 plus 4x minus 15x minus 6. ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இது ரெண்டுத்தையும் ஒரு குரூப், இது ரெண்டுத்தையும் ஒரு குரூப்னு எழுத போறேன். ஓகே, இப்போ 10x² 4x. இது பாத்தீங்கன்னா 2ன்றது காமன் ஃபேக்டரா எடுக்கலாம். அதே மாதிரி 4ன்றத காமன் ஃபேக்டரா எடுக்க முடியாது. ஏன்னா 10 is not divisible by 4. ஸோ 2 தான் காமன் ஃபேக்டரா எடுக்க முடியும். அதே மாதிரி எக்ஸையும் நாம காமன் ஃபேக்டரா எடுக்க முடியும். ஸோ 2xன்றத நான் காமன் ஃபேக்டரா எடுத்தேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 10x² நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? இதை எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல காட்டுறேன். ஓகே, ஸோ 10x² நான் எப்படி ஸ்பிளிட் பண்றேன்? 2 into 5 into x into xன்னு ஸ்பிளிட் பண்றேன். அதே மாதிரி 4x எப்படி ஸ்பிளிட் பண்றேன்? 2 into 2 into xன்னு ஸ்பிளிட் பண்றேன். இதுல காமனான ஃபேக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா 2 ரெண்டுத்துக்கும் காமனான ஃபேக்டர், அதே மாதிரி x காமனான ஃபேக்டர். அதை எடுத்து நான் வெளியே போட்டுக்கிட்டேன். மீதி இருக்கிறத உள்ள எழுத போறேன். மீதி என்ன இருக்கு? 5x இருக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல, பிளஸ் நடுவுல பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ். இந்த இடத்துல ரிமைனிங் என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. ஸோ 5x plus 2. அடுத்தது -15x -6 இருக்கா? அதுக்கு ஸ்பிளிட் பண்ணுவோமா? -15xன்னு இருக்கு. இப்ப -15x நான் எப்படி ஸ்பிளிட் பண்றேன்? -5 into 3 into xன்னு ஸ்பிளிட் பண்றேன். -5 into 3 into xன்னு ஸ்பிளிட் பண்றேன். அதே மாதிரி -6 எப்படி ஸ்பிளிட் பண்றேன்? நானு -3 into 2ன்னு ஸ்பிளிட் பண்றேன். இப்ப காமன் ஃபேக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா மைனஸ்ன்றது காமன் ஃபேக்டர், அதே மாதிரி 3ன்றது காமன் ஃபேக்டர். அது ரெண்டுத்தையும் வெளியே எடுத்து எழுதிக்கலாம். -3 காமனா எழுதியாச்சு. மீதிய பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. மீதி என்ன இருக்குது? 5x காமனா இருக்கு. இந்த இடத்துல என்ன காமனா இருக்கு? வெறும் 2 காமனா இருக்குன்னா +2ன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? இப்போ 5x plus 2 ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கு பாருங்க. அது நார்மலாவே வந்துரும். ஸோ 5x plus 2 வந்து காமன் ஃபேக்டரா எடுத்து எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிறத இன்னொரு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க, which is 2x minus 3. ஓகே, 5x plus 2 2x minus 3ன்றது தான் ஆன்சர். அது அந்த பிராக்கெட்ல அந்த fill in the blanksல பண்ணிடுவோமா? 5x plus 2 2x minus 3. அது ரெண்டு தானே நமக்கு வந்திருக்கு. 2x minus 3 5x plus 2. அவங்க ஃபர்ஸ்ட் 2x minus 3 போட்டிருக்கனால அந்த இடத்துல போட்டிருக்கேன். அடுத்தது 5x plus 2. கிளியரா? அடுத்த சம் போடலாமா? 6x² plus 7x plus 2. Subdivision number 4. 6x² plus 7x plus 2. கரெக்டான ஒரு முறை செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? x² கோஎஃபிஷியன்ட்டை ப்ராடக்டோட மல்டிப்ளை பண்ணோம்னா 12 வருது. ஸோ the product is 12, sum is 7. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 12 வரும், ஆட் பண்ணா 7 வரும் பாருங்க. ரெண்டுமே பாசிட்டிவ். சோ சிம்பிள். ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 12 வரணும், ஆட் பண்ணா 7 வரணும். ஸோ 1 into 12 is 12, ஆட் பண்ணா வராது. 2 into 6 is 12, 2 plus 6 is 8. ஆனா நமக்கு தேவை என்ன? 7. அடுத்தது 3 into 4 is 12. ஆட் பண்ணா 3 plus 4 is 7. ஈஸியா வந்துருச்சு பாருங்க. அப்ப என்ன வரும்? 6x² plus 3x plus 4x plus 2ன்னு வரும். இந்த இடத்துல 2 தான் இருக்கு. ஓகே, ப்ராடக்ட் வந்து 2 இருக்கு, அது அப்படியே தான் எழுதணும். ஓகேவா? இப்போ குரூப் பண்ணிக்கலாமா? 6x² plus 3 ஒரு குரூப், 4x plus 2 ஒரு குரூப். இப்ப 6x²லயும் 3xலயும் இப்ப ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டு காமன் இது எழுதலாம். ஓகே,
6x ஸ்கொயரை ஸ்பிளிட் பண்ணா எப்படி வரும் 6x ஸ்கொயர்ன்றது 3 into 2 into x into x. அதே மாதிரி 3xன்றது 3 into x. இப்ப காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது 3 காமனா இருக்கு, அதே மாதிரி x காமனா இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 3xன்றது காமனு, ரிமைனிங் இருக்கிறத பிராக்கெட் குள்ள போட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கு 2 into x, 2x காமனா இருக்கு. இங்க எதுவுமே காமனா இல்லைன்னா என்ன அர்த்தம் 1 காமனா இருக்குன்னு அர்த்தம். ஸோ +1 அதை மறந்துடாதீங்க. இப்போ 4x + 2 பாத்தீங்கன்னா 4x எப்படி எழுதலாம் 2 into 2 into xன்னு எழுதலாம். 2 எப்படி எழுதலாம் 2 into 1ன்னு எழுதலாம். இதுல காமனா இருக்கிறது 2வா, ஸோ அதை காமனா வெளியே எடுத்துக்காங்க. என் நடுவுல பிளஸ் இருக்கிறனால பிளஸ் போட்டுக்கிட்டேன். ரிமைனிங் உள்ள எழுதணும்னா 2x + 1ன்னு வரும். ஓகே, இது ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர் என்ன 2x + 1. அதை எடுத்து எழுதிக்கங்க. 2x + 1 இப்போ பிராக்கெட்ல 3x + 2. புரிஞ்சுதா உங்களுக்கு? 2x + 1 into 3x + 2 தான் இப்ப நம்மளுக்கு ஆன்சரா வந்திருக்கு. அதை வந்து நம்ம ஃபில் அப் பண்ணிடலாம். 2x + 1 into 3x + 2. புரிஞ்சுதா உங்களுக்கு? 2x + 1 into 3x + 2 தானே? ஓகே, கிளியரா? ஸோ இத மாதிரி தான் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் பை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். கிளியரா உங்களுக்கு? இது வந்து ஃபிஃப்த் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 இதுல தான் உங்களுக்கு வந்து ஸ்கொயர்ஸ் வச்சு வர்றதுல வந்து மொத்தம் இந்த 5 மெத்தட்ஸ் தான் இருக்கு. இதுல எதை நம்ம யூஸ் பண்ணணும், எந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈஸியா நம்ம வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் வந்து இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வித் எக்ஸசைஸ் செட் 4.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். This is Jane ma'am signing off.